சாமி வந்து 3 கூட தண்ணி கொண்டு இந்த மாற்றுமதாகிய பெரியவர்களும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம இனமான சொந்தங்கள் இன்றிரவி கொத்தாபாளையத்திலே வாசப்படிந்து வரோம் நம்ம அருமை சொந்தங்கள் எல்லாம் இந்த அங்காள பரமேஸ்வரி அகிலான ஓடி பிரமாண நாயகி 100 ஆண்டு காலம் நிறைவு விட்டதை ஒட்டி இன்றிரவி இந்த புண்ணிய சரித்திரத்தை சிறப்பித்து கொடுத்த அருமை புண்ணியவான்கள் நமது சொந்தங்கள் எப்படி சொல்லுங்க பெண் போன பக்கம் பெத்து பெரிய கூட்டம் கொலையாம கொண்ட போக வராம இந்த அன்னையுடைய கிருபையால எல்லாரும் எல்லா வளமும் பெற்று அவங்க நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு காலம் வளரணும். அப்படி இருந்தாலும் என்ன நாடகம் சொல்லவே இல்லை. நிறைய பேருக்கு தெரியலையா டீ கடைக்கு போன்னு சொன்னாங்க. என்ன கேக்குறாங்க என்ன நாடகம்? அதேதான் உலகம் எல்லாம் அருள் பாலிக்கின்ற உமையவள் மதுரையிலே மீனாட்சியா ஜனனமானாங்க, காஞ்சியிலே காமாட்சியா ஜனனமானாங்க. உண்மையிலே சமயபுரத்திலே குடிகொண்டிருக்கின்ற சாஸ்தாங்க ரூபி ஜனனமான வரலாறுதான் இன்னைக்கு நடக்கிற நாடகம். பரமைக்கேது பாவாடராயன் சண்டை. அந்த அம்மா ஏன் பூமியிலே ஜனனமானாங்க? ஆமா தெரியும். ஆமா மாமா சரி பண்றது பரமகேதனன் பாவாடராயன் சண்டை இல்லையே சமயபுரத்தால் மாரியம்மன் பிறப்பு நாடகத்தை வச்சிருக்கிறீங்க. நாடகத்திலே இந்த நாடகத்துல உங்க பேர் படித்தல் சொல்லக்கூடிய மும்மூர்த்தி அவர்கள் அழிக்கும் பொருள் படித்த ஹரிநாராயணன். உங்க பேரு நந்தன் நாராயணன். எல்லுக்குள்ள எங்க நிறைந்திருக்கும் ஏகாந்த பரமுலே
சிங்காய் வாங்குறதுங்க நீங்களே வா. என்னங்க இப்படி போய் அது ஏன் விருப்பம்டா, நீ என்ன ஓவன ஆழ்த்திக்கிற? எப்படி சொல்றாங்க எல்லாமே அதுதான் கேட்டேன். ஜனார்தனன் இந்த உலகண்ட மாயவன், உலகத்தை ஓரடியால் அளந்த மாயவன். குன்றாமாங்களாங்க ஏன்டா முன்னாடி சபையில நீ அவமானப்படுத்துற? என்ன தராரா காட்டி போய் வாய வேற திறக்கிறேன். 7 மலைக்கு அதிபதிடா கொன்றாமனா, 7 மலை பொன்றாமா. மட்டமதியாத்திர மாமியாகிட்ட போனதா சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு போறாங்க. நீ போல இப்படி அலையடிலே பள்ளி கொண்ட அரிராமராகி என்பதுமா, நான் யாருக்கு மகனாக ஜனனமானேன்? வடமந்திரி மாநகரி ஆட்சி புரிந்து வந்த வசுதேவ மன்னனுக்கும் நான் தேவகி ரோகிணிக்கும் 8வது புள்ள. ஆமா, 8 பேர் நல்லா இருக்கிறாங்களா? நீ அதை விட்டு இப்படி கண்ணனா ஜனனமாகி நான் நம்பியவருக்கெல்லாம் ராமராகவும் என்ன யாரெல்லாம் நம்பாம இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் எவனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆமா, என் கல்யாணம் கல்யாணம் ஏதாவது காட்சி கல்யாண காட்சி ஏதாவது பண்ணி ஆட்சி பண்ணல, கல்யாணம் பண்ணிட்டேன். அதே எனக்கு 8 பட்டேஸ்வரிகள், 80,000 கோபேஸ்வரிகள், ஆசைக்கு ஆதிலட்சுமி, அரியில இருக்க பாமா ருக்மணி. இதுதான் கண்ணனுடைய வரலாறு. இத்தனை கொண்டாட்டியா? ஆமாப்பா. அப்பா கொள்ளுகார நினைச்சு பாரு கொள்ளுகார. ஏங்க இப்ப கொண்டாட்டியோட வந்தீங்களா இல்ல வண்டிதான் வந்திருக்கீங்களா? உனக்கு என்ன வருத்தம்? இல்ல கேட்டங்க ஒட்டிமே நின்று இருக்கிறீங்களா? நடுமாரி இப்ப நான் தனியா வந்திருந்தா நீ என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண போறதில்ல. நான் இருப்பது சங்கு துவாரையில் ஆதிலட்சுமி மடி மீது படுத்து உடங்கும் இந்த அரிராம கண்ணன். ஆதிலட்சுமி இல்லாம நான் வர முடியாதுப்பா. அதான் கூட்டிட்டே வந்திருக்கீங்க. ஆமா, ஸ்ரீ என்பவள் யார்? அவள் தான் ஆதிலட்சுமி. அவ ஸ்ரீங்கிறவ அதாவது ஸ்ரீ, அவ மங்கை. மந்து என்றால் அழகுன்னு அர்த்தம். அந்த அழகோடு பொருந்திய ஆதிலட்சுமி மடிமேல படுத்ததுனாலதான் என்ன ஸ்ரீவந்த நாராயணா அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. செல்லமாலாம் கூப்பிட மாட்டான். செல்லமா சீக்கிரக்கார செல்லமா இல்லைங்க. என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. பாசமா அன்பா ஸ்ரீவந்த நாராயணா, ஸ்ரீமந்த நாராயணா, சுருக்கமா லட்சுமி நாராயணான்னு கூப்பிடுவாங்க. லட்சுமி நாராயணன். ஆமா, அப்ப லட்சுமி இல்லாம நாராயணன் இருக்க முடியுமா? அப்புறம் லட்சுமி நாராயணாங்கிறாங்க. அது பொறாமை சொல்லுவாங்க. அப்படி எப்படிங்க என்ன சொல்லுவாங்க பழமொழிதான். நீ நோட்டனா ரொம்ப நேரம் ஆகி போயிரும். அரியாபுரத்தில் அண்ணாமலைய பலராமரோடு கோவில் வீட்டிலே வீட்டிலே போய் வெண்ணையை திருடியதா, வெண்ணையை திருடுற பொழுது உரிலே இந்த சட்டியான தவறு கீழே விழுந்து விட வெண்ணையை கையில எடுத்தா என்ன ஆகும்? மண்ணாய் விடும் சொல்லி உமிந்து நாவால் நக்கியதால் என்ன கோபி எல்லாம் கோபத்தால் இட்ட பெயர் நாராயணா. நாராயணா பொம்பளைக்கு இப்ப தண்ணி போய் வீட்டு வர மாதிரி சொல்லி விட்டுருப்பா. நீ உன் கதை வேணாம், என் கதைக்கு வா. இப்படி ஆதிலட்சுமி மனம் புரிந்த ஹரிநாராயணன் இன்னைக்கு நிறைய என்னால வேலை வேண்டி கிடக்கு. ஹரியே லட்சுமி